கையை உயர்த்தி அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா நான் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் எபினேசரே எபினேசரே இதுவரையில். எல்லாரும் கையை தட்டி கண்ணை மூடிடுங்க. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும். எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா நான் அன்பு கூறுவே. இன்னும் அதிக இயேசுவே நான் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆரா. ரெண்டு கரங்களை நன்ற மேல உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. தேங்க்யூ. மைனர் குடும்பம் எல்லாரும் கரங்களை அமர்ந்த வண்ணமாய் உயர்த்தி. Very quickly we want to finish the service. ரொம்ப சந்தோஷம். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். சி மைனர். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன். கவலை மறந்து காத்திருப்பேன். கண்களை மூடிடுங்க. கரங்களை மட்டும் மேல உயர்த்தி. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ. காவலை மறந்து
காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே. நித்தம் கைக்கலம் கர்த்தர்தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே. நித்தம் சத்தத்தை எல்லாரும் உயர்த்தி உதவி செய்து உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து கமான் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நான் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கை செய்வார். கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கை செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி காவலை மறந்து கமான் எல்லாரும் கரங்களை மேல உயர்த்திமா. நீதிமானை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பிவை. உன் பாதைகளை செவ்வையாக்குவார். கைவிடாத தெய்வம் உன்னை சேர்க்க வேண்டிய லட்சியக்கரையில் சேர்த்து உன்னை அழகு பார்க்காமல் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே. நித்தம் அடைக்கலம் கர்த்தர்தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே. நீதிக்கலம் கர்த்தர்தாமே. உதவி செய்து காத்திடுவார். உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். உதவி செய்து உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். அவரில் நாம் மகிழ்ந்திருந்தால் இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். காவலை மறந்து காத்திருப்போம்.
கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். எல்லாரும் 2 முறை கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா நான் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், கடைசி மூச்சு வரைக்கும் ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உமக்கு சேவை செய்வேன்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? ஒப்பு கொடுப்பீரையா நீர் எனக்காக. ரட்சகரே உன்னத அர்ப்பணித்தேன். எல்லாரும் கையை உயர்த்தி 3 முறை அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உமக்கு சொந்தமையா. கரமுயர்த்தி அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். உமக்காக எங்களையே தருகிறோம். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா என்னை முழுவதும் உமக்கு சொந்தமையா. கரங்களை மேல உயர்த்தி அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம், என் ஆவி Amen. Praise the Lord. Hallelujah. E minor கொடுத்து கண்ணெல்லாம் திறந்து சந்தோஷமா இருங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு போயிருந்தா கீழே வந்துருங்க. All right. Thank you. Hey! வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க வாருங்க வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். தலைக்கு மேல கரங்களை தருமா? 1 2.
ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிறைந்திடுவே. ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, அப்படி போடு ஒரு தட்டு. ஆடுங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே. கடைசியா ஒரு முறை கரைக்கு தேவை. 1 2 செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீர் செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். இதுவரையும் சொல்லாத ஒரு நாள். அல்லேலூயா. Amen. What a happy day. எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் பறந்தே போவதாக. மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். Mark 6:1. Then he went out from there and came to his own country, and his disciples followed him. And when the Sabbath had come, he began to teach in the synagogue, and many hearing him were astonished, saying, where did this man get these things? எப்படிதான் இப்படிலாம் பேசுறார்? And what wisdom is this which is given to him, Jesus, that such mighty works are performed by his hands? இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், இவ்வளவு ஞானமா பேசுறார், எப்படி இவருக்கு அதெல்லாம் நடக்குதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தைக்கு, இது அந்த தச்சன் பிள்ளை அல்லவா? Is this not the carpenter, the son of Mary, the brother of James, Joseph, Judas and Simon? And are not his sisters here with us? And they were offended at him. But Jesus said to them, a prophet is not without honor except in his own country. தன் சொந்த நாட்டிலையும் சொந்தக்காரங்களும் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் தான் நமக்கு மரியாதை கிடைக்காது. மற்ற எல்லா இடத்துலையும் நான் தீர்க்கதரிசி, ஆனால் என் சொந்தங்களுக்கு நடுவில் மட்டும், என் சொந்த ஊரில் மட்டும் ஒருத்தனும் நம்மளை கனம் பண்ண மாட்டான் என்று அவர் சொன்னார். 5ஆம் வசனம். Now he could, அதனால அவங்க கனம் பண்ணாததுனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போயிட்டு. நிறைய பேரை சுகமாக்கியிருப்பார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார், ஆனால் அது கொடுக்காததுக்கு காரணம் அவங்க அவரை கனம் பண்ணவில்லை. எக்ஸப்ட் தட் ஹி லேட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆன் a few sick people. சில வியாதியஸ்த மேலே கையை தலை மேலே வச்சுட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே வந்திருந்தார்னா எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம். பட் அதெல்லாம் கிடைக்காம போன காரணம் அவர்கள் அவரை கனம் பண்ணவில்லை. And he marveled because of their unbelief. And then he went about the villages in a circuit teaching. நேரம் கடந்து போயிட்டு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசுகிறேன். என் சத்தம் குறைவாக இருக்கணும், உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கணும். எப்போ ஆமீன்னு சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கணும். என்ன போட்டினா, நீனா அவ்வளோ சொல்கிற, உன்னை விட நான் சொல்லுவேன்னு சொல்லுவேன். ஆல்ரைட். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இதுவரையும் கண்டிராத அற்புதங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த இந்த கிறிஸ்தவ பாதையில் நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நடந்த எதையுமே வீணாக்குவதே கிடையாது.
He does not waste any experience. நம்ம வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாற்றையும் அவர் நன்மைக்காய் பயன்படுத்துவார். தேவனுக்குள் வளர்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன். ஏன்னா நம் தேவன் ராஜரீகம் செய்கிற கர்த்தர். அவர் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டார். நீங்க தெரிஞ்சு உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களையும் பயன்படுத்துவார். உதவாத விஷயங்கள் இருக்கு, சில உதவாததெல்லாம் நடந்து அதை கூட உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திடுவார். ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக கர்த்தர் மாற்றிடுவார். அவர் அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த உடைஞ்ச செதறின எல்லா பங்குகளையும் துண்டு துண்டாக எடுத்து வீவ் பண்ணி ஸ்டிச் பண்ணி உருவாக்கி அதை முழுமையின் தன்மைகளில் கொண்டு வந்து உங்களை அழகு பார்க்க நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். நீங்கள் ரொம்ப வேல்யூ கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் பயன்படுத்துவார். உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணாத அனுபவங்கள் இருக்கு பாருங்க, அதையும் கூட கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமேன். ஏன்னா என் தேவன் ராஜரீகம் செய்கிறவர். His word is the last word. His say is the last say. அவர் சொல்வது தான் கடைசி வார்த்தை என்பதனால் வாழ்க்கையில் நடப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதை வீவ் பண்ணுவார். ஒரு எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக் சைடை போய் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா அது அகோரமாக இருக்கும், பார்ப்பதற்கெல்லாம் கச்சாமுச்சான்னு இருக்கும். ஆனால் எம்ப்ராய்டரி திருப்பி பார்த்தா தான் தெரியும் அது அழகான ஒரு படம். கையை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கடந்து வந்த பாதைகளினுடைய பல பாதைகளை பார்த்தா கச்சாமுச்சான்னு புரியாத மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் உருவாக்கும் போது அவருக்கு ஏற்ற ஒரு படத்தை, அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக உங்களை வணைந்து உருவாக்க என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஈவெண்ட், ஒவ்வொரு ப்ராப்ளம், irrelevant ப்ராப்ளம் கூட, சம்பந்தம் இல்லாமல் நடந்த பிரச்சனைகளை கூட உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்ற என் பெரியவராக இருக்கிறார். எல்லாத்தையும் அழகாய் சாம்பலை கூட என் ஆண்டவர் சிங்காரமாக மாற்றிடுவார். நத்திங் இஸ் வேஸ்டட். நத்திங் இன் யுவர் லைஃப் இஸ் வேஸ்டட். ஏன் நீங்கள் தெரியாம தவறாய் செய்த சில காரியங்கள் கூட கர்த்தர் வேஸ்ட் பண்ணாம அதை கூட நீங்க ஒப்பு கொடுக்கிற ஆத்மாவா இருந்தா உங்களை வணைந்து உருவாக்கி அவருக்குரிய படமாக உங்களை மாற்ற என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துருத்தியின் கணக்கில் நான் வைத்திருக்கிறேன்னு பைபிள் சொல்லுகிறது. இன்னும் உங்கள் கண்ணீர் ஒன்று கூட கர்த்தர் வேஸ்ட் பண்ணுறது இல்லையா? நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்தால் நீங்கள் படுற பாடுகளின் கண்ணீரை கூட துருத்தியில் வைப்பாராம். அது இப்படி சொன்னால் அழகாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது உங்களுக்கு வேதனையின் கண்ணீர், ஆனால் என் ஆண்டவருக்கு அந்த கண்ணீர் விதை என்றால் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமான அறுவடைகளை காண்பார்களாம். For you it is just tears, but your tears for my God is a seed. அது ஒரு விதை, அது விதைப்பாக கர்த்தர் மாற்றி சீக்கிரம் கண்ணீரோடு விதைத்து நீங்கள் கம்பீர அறுவடைகளோடு வருவீர்கள் என்று 126 சங்கீதக்காரன் சொன்னான். அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரையும் கண்டிராத ஒரு பெரிய அறுவடைக்கு நேரே தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து ராமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சீசன்ல நீங்க உடைஞ்சு போயிருந்திருக்கலாம், பல துன்பங்களை கண்டிருந்திருக்கலாம். ஆமேன். ஆனால் அன்னைக்கு அந்த துன்பத்தை சகிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, ஏன் என்று கதறி இருப்பீர்கள். ஆனால் பல வருஷங்கள் தாண்டி வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரிகிறது அது மட்டும் நடக்கலன்னா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க உடைவுகள் கூட, வீழ்ச்சிகள் கூட, நஷ்டங்கள் கூட கர்த்தர் ஒரு காரணத்தோடு தானே அனுமதிக்கிறார். இன்று நீங்கள் படுகிற சில பிரச்சனைகள் உங்களுக்கு மிகுந்த வேதனை தரக்கூடியதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாயிரு. 10 வருஷம் பின்னாடி நீங்க சொல்வீங்க, இந்த பிரச்சனை மட்டும் வரலனா நான் உங்க சமூகத்தில் இருந்திருக்க மாட்டேனே. இப்படி கையை உயர்த்தும் போது சொல்ல வருவோம், நீங்க நிறைய பேர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நல்லா இருப்பது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதித்தனால்தான் இன்னைக்கு நீங்க நிலையா இருக்கிறீர்கள். உங்கள் கால்கள் கீழே நிற்கிறது. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். He does not miss anything. He does not waste anything. எல்லா புள்ளிகளையும் எல்லா துண்டுகளையும் எடுத்து அதை வீவ் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதை உருவாக்கி அவர் விரும்புகிற பாத்திரமாய் உங்களை மாற்றாமல் கர்த்தர் விட மாட்டார். Nothing is wasted. வேஸ்ட் சீசன் ஒரு சீசன் இருக்கும் நம்ம எல்லாருக்கும். நானே நிறைய வருஷம் சொல்லியிருக்கேன், இந்த 5 வருஷம் வீணாய் போச்சே, அல்லது இப்படி ஒரு காலம் போயிடுச்சே, ஒன்றுமே சாதிக்கலையே, கவலையே படாத. என் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண வரும்போது நீ இழந்த வருஷத்தை கூட 20 வருஷம் வீணா போச்சு நீ நினைக்கிற கர்த்தர் 2 மாசத்தில் அதை மொத்தத்தையும் மாற்ற மை காட் கேன் ரிடீம் டைம், ரெஸ்டோர் டைம். வெட்டுக்கிளிகளும் பூச்சிகளும் புசித்து முடித்து போனதை கூட கர்த்தர் மீண்டும் ரெஸ்டோர் பண்ணுகிற காலம் வரும்போது he restores even your wasted years.
நீ இழந்த வருஷங்களை கூட உனக்கு சாதகமாக மீண்டும் தருவதற்கு நான் என் தேவன் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று? ஆண்டவருடைய வார்த்தை தான் கடைசி வார்த்தை. உங்களை எல்லாரும் எழுதி தீர்த்த பின்னாடி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மீண்டும் கர்த்தர் துவங்கும் போது உன்னை தள்ளினவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி உன்னை அழகு பார்க்க என் தேவன் பெரியவர். பணமே இல்லாத ஒரு காலத்தை நீங்க கண்டிருப்பீங்க. ஏன் ஆண்டவரை இவ்வளவு வறுமை எங்க குடும்பத்தில்னு. நான் இப்படி சொல்ல, அன்னைக்கு உங்க கையில கொடுத்துருந்தா இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டேன். நீ அன்னைக்கு கொடுக்காம பல வருஷம் தள்ளிட்டு இன்னைக்கு ஏன் தெரியுமா கொடுக்குறாரு? இன்னைக்கு உனக்கு நிலை இருக்கு, புத்தி இருக்கு, விஸ்டம் இருக்கு, ஞானம் இருக்கு, உன் காலு கீழே நிக்குது. ஒரு அலையில சொல்ல மாட்டேன். சிலதெல்லாம் கர்த்தர் தாமதித்து தரார்னா நீ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவன் சற்று தாமதித்து உருவாக்கி உன் கையில் தருகிறார். ஒரு ஆமீன் தானே கேட்டேன் நான். ஹல்லேலூயா. இந்த பைபிள் நம்ம படிக்கும்போது பைபிளை ஸ்பைடர்மேன் காலத்தில் எழுதலை. கேண்டி கிரஷும் இல்லை, ஸ்பைடர்மேனும் இல்லை. ஒரு அம்மா சர்ச்சிலே கேண்டி கிரஷ் விளையாடுது. சுகர் கிரஷ். ஆல்ரைட், அப்போ அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு அன்னைக்கு இருக்கிற பைபிளில் சர்ப்பத்தை பார்த்து கற்றுக்கொள், எறும்பை பார்த்து கற்றுக்கொள், சர்ப்பத்தை போல ஞானமாயிரு அப்படின்னு சொன்னால் சர்ப்பமாக அதுக்கு இருப்பாங்க. டாக் மீ அபவுட் சர்ப் ஸ்பைடர்மேன். அவர் சில்ட்ரன் டோன்ட் நோ தட். ஆனால் அன்றைக்கு இருந்த சொசைட்டி அக்ரிகேரியன் சொசைட்டி, ஒரு வேளாண் சமுதாயம். அதனால் ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே நிலம், அத்திமரம், திராட்சை செடி, அப்புறம் புறா, சர்ப்பம், விரியன் பாம்பு, இன்னும் ஒன்றுன்னா சொல்லிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தீஸ் வேர் த வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் த பைபிள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ கர்த்தர் நம்மை செடியோடு ஒப்பிட்டார். திராட்சை செடியின் கொடியாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். he was using metaphors of trees and animals and agrarian things. வயலில் விதைத்தார்கள், வயலோரத்தில் விருந்தது, இப்படின்னு கதை நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ பைபிள் நிறைய அனிமல்ஸ் பற்றி சொல்லியிருக்கு. சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவரா, ஞானம் உள்ளவரா, அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா சர்ப்பம் எப்படின்னு தெரிஞ்சால் தானே நீ வினா உள்ளவனாக இருக்க முடியும். ஸோ சர்ப்பத்தை பற்றி பேசினார். நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஹம்பிள் ஆஸ் அ டவ் அப்படின்னு சொன்னார். பல விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்கு. பவுல் சொல்லும்போது ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கம்பைன் பண்ணி விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் அப்படின்றார். அது இங்கிலீஷில் அன்இக்குவிக்கலி யோக்டு. அப்படின்னா ஒரே நுகத்தில் ரெண்டு வித்தியாசமான மிருகத்தை என்ன செய்யக்கூடாதான், கட்டினா அது உருப்படாதான். அப்படின்னா அவர் என்ன மீன் பண்ணுறார் அப்படின்றத அதன் பின்னணியங்கள் சொல்லுகின்றன. ஒரு காளமாட்டையும் இன்னொரு காளமாட்டையும் கட்டினீங்கன்னா அது நிலத்தெல்லாம் நல்லா உழுது கொடுத்துரும். அது ஹேய்னா அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் கட்ட வேண்டிய அந்த காளமாடோட ஒரு கழுதை கட்டிட்டீங்க வைங்களேன், காளமாடு போகும், கழுதை போகாது. அது ஹீஹா சொல்லிட்டு அங்கேயே நிற்குமா? அங்கே தான் அந்த ஏர் பூட்டுற ஏர் சுற்றிட்டு இருக்குமே தவிர அது முன்னேறாது. அதனால சொல்ற ரெண்டு பேரையும் நீங்கள் சேர்த்து ஒரு நுகத்தில் கட்டவே முடியாது. சிலது அப்படி தான் சேர்ந்துருக்கு. இப்போ இனி அதை உடைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பட் நீங்க அப்படி சேரக்கூடாது. அப்படின்னா நீங்க விசுவாசியா இருக்கும்போது ஒரு விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? நீங்க சம்பந்தம்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணு. ஸோ இட் நெவர் ஒர்க்ஸ். காளமாடு இழுத்துட்டு போங்க, அதுக்கு வேலை செய்யணும்னு ஆசை, அதை விரட்டினா அது ஓடுங்க, அது ஜல்லி கட்டுங்க. அது கழுதாங்க நின்றுட்டு இப்படி அது ஒத்து போகுமா? அது போகாது. அதனால் பவுல் அந்த மிருகத்தை யூஸ் பண்ணி தான் அந்த இல்லஸ்ட்ரேஷனை பயன்படுத்துகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத இணைப்புகள் நமக்கு இல்லாமல் இருப்பது ரொம்ப நலமாக இருக்கும். ஏன், உங்களுக்குள்ளேயே ஒரு காளமாடு ஒன்று இருக்கு, அது முன்னேற நினைக்கிற காளமாடு. ஆனால் உங்களுக்குள்ளே சிலருக்குள்ள ஒரு கழுதையும் ஒன்று இருக்கு, அது எங்கேயும் நகர்றது கிடையாது, கீழ்ப்படுதலே இல்லாத கழுதை. அப்படிப்பட்ட கழுதை மேலே சேடில் வைக்கணும். சேடில்னா அது மேலே ஏறி உட்காந்து ஓட்டணும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் மகனை போய் மொரியா மலையில பலியிடு என்று சொன்னபோது அவர் கழுதையின் மேலே ஏறி உட்கார்ந்தார். உங்க கழுதைய நீங்க ஓட்ட கத்துக்கணும். சிலருடைய கழுதையை ஓட்ட தெரியாதனால அந்த கழுதை உட்கார்ந்து இப்போ கூட சர்ச்சில் நீ பேசி முடியும் நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்க அதை சேடில் பண்ணி அதை டிரைவ் பண்ண நீங்க கத்துக்கணும். இல்லைன்னா இப்படி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, 40 நாள் ஃபாஸ்டிங் முடிப்பீங்க, 40 நாள் ஜெபம் முடிச்சாலும் கழுதை அங்கதான் இருக்கும். கழுதை முதல்ல ஓட்ட கத்துக்கோ. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் இப்படி பல வார்த்தைகளை சொன்னார். ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த மதவாதிகளாக இருந்த பரிசேயர், அன்றைக்கு இருந்தேன்னு சொன்னேன், அன்றைக்கு இருந்த மதவாதிகளாக இருந்த பரிசேயர்களை பார்த்து இப்படி சொன்னார். ஆமேன். சர்ப்ப சந்ததிகளே, அல்லது விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்புனா அது பயங்கரமான பாம்புங்க, குட்டியா இருந்தாலும் கடிச்சா காலி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அது வாயில உன்னை கவ்விடுச்சுன்னா
அது வாய் மோசமான வாய். எந்த வாய்? அன்றைக்கு இருந்த விரியன் பாம்புகளின் வாய் அது மோசமான வாய் என்று ஆண்டவர் யாரை ஒப்பிட்டு சொல்றாரு? விரியன் பாம்பை ஒப்பிட்டு சொல்றார். அது கடிச்சா அது வாயிலிருந்து தப்பிச்சுக்கலாம், ஆனா அது விஷத்திலிருந்து நீ தப்பிக்க முடியாது. எத்தனை பேர் தெரியும்? அப்படி ஏதேனும் ஒரு விரியன் பாம்பு என்றோ உங்களை எங்கேயாவது கடிச்சிருக்குமே ஆனால் அன்று பவுல் மால்டா தீவில் அக்கினியில் உதறியது போல இன்னைக்கு உதறி நீங்க ஜனங்களுக்கு முன்னே சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? அது என்ன கடிச்சது உண்மைதான், ஆனா இன்றைக்கு ஆவியின் பலத்தால அந்த விஷயம் என் மேல் இனி செயல்படாதபடிக்கு நான் அதை விட்டு வெளியே வருவேன். சிலரெல்லாம் 10 வருஷம் முன்னாடி கடிச்ச பாம்பினுடைய விஷம் இன்னும் உடம்புல இருந்துட்டே இருக்கு. ப்ளூ கலர் ஆயிட்ட, ஒயிட்டா இருந்த நீ பிளாக் ஆயிட்டு இருக்க. கடிச்சிட்டு அது போயிடுச்சு காட்டுக்கு. எது அது? ஆனா விஷம் இன்னும் உன்னை விட்டு போகல. இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் இந்த காலையில, வாயல்லங்க உன்னை கெடுப்பது அந்த வாயினால வந்த விஷம் இருக்கு பாருங்க, அது உன்னை உணர்வுபூர்வமாய் கெடுத்து இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வந்துருவேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 10 வருஷம் 15 வருஷம் பிறர் கொடுத்த வேதனை, பிறர் கடித்த கடி, மதவாதிகள் தந்த வேதனைகள், தேவையில்லாத வார்த்தைகள், காண்டம்னேஷன், உங்களை கண்டித்தும் தண்டித்தும் உங்களை சபித்த வார்த்தைகள். என்னை கேட்கிற அன்பானவர்களே, விரியன் பாம்பு கடிச்சாலும் அது வாயல்ல உன்னை கெடுப்பது. அந்த கடியிலிருந்து வந்த விஷம் இன்னைக்கு நீங்க அதை விட்டு வெளியே வரணும். உங்க சோகம் தீரணும், உங்க டிப்ரெஷன் மாறணும். நீங்க அந்த சோகத்துல வாழக்கூடாது. சொன்னவன் சொல்லிட்டு காட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்கான், நீ சோகத்துல வாழ்ந்துட்டு இருக்க. உணர்வு பூர்வமா இன்னைக்கு கர்த்தருடைய துதியினால இன்னைக்கு எழுந்திர வேண்டும். இன்னைக்கு நீ ஆர்ப்பரிப்பால் எழுந்திர வேண்டும். அவங்க இவங்க சொன்ன வார்த்தையின் கீழே எவரும் அடிந்து விடக்கூடாது. எழும்புவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையப்படி நீட்டுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் அந்த விரியன் பாம்பை உதறி விடுகிறேன். இங்க மட்டும் உதறாத, இங்கேயும் உதறிட்டு நீ எழுந்து போ. உன்னை கர்த்தர் வாழ வச்சு அழகு பார்ப்பார். சிலருடைய மவுத் ரொம்ப டேமேஜிங் மவுத், கடிச்சா அவ்வளவுதான். சிலர் பேசினா ரொம்ப கஷ்டங்க. ஒரு வருஷம் நான் பிரசங்கம் பண்ணி உங்களை தூக்கி வச்சிருப்பேன், ஒரே ஒருத்தர் சந்திச்சா போதும். இந்த ஒரு வருஷம் நாங்கள் நெஞ்சுக்கிலேயே பிரசங்கம் பண்ணதெல்லாம் ஒரே அவரில் எல்லாமே போயிடும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? உங்களை உணர்வுபூர்வமாய் அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஆமென். அந்த கடியை, எந்த கடியை? இந்த விரியன் பாம்பின் கடியை ஸ்பிரிச்சுவலாக எனக்கு ஹேண்டில் பண்ணி நீங்கள் மால்டா தீவை கடந்து தூரங்கள் போகணும். கரங்களை உயர்த்தும் போது உங்களை இப்படி சொல்ல போகிற நீங்கள் ஆமேன்னு சொல்லி நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டியவைகள் ஏராளமானவைகள். யாரோ சொன்ன சில வார்த்தையின் கீழே மடிந்து செத்துறாத, உணர்வுபூர்வமாய் செத்து வாழாத, கர்த்தருக்காக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து சாகு. ஒரு அலையிலே தானே கேட்டேன் நான். ஸோ பைபிள் நிறைய மிருகங்களை பற்றியே பேசிட்டு வருது. என் ஆண்டவர் இயேசுவுக்கு கூட 2 பேர் கொடுக்கப்படுது, 2 மிருகத்தின் பேர். ஒரு மிருகத்தின் பேர் ஆட்டுக்குட்டி, இன்னொரு மிருகத்தின் பேர் சிங்கம். என் ஆண்டவர் யூதா கோத்திரத்தின் வெளிப்படுத்தல் வரும்போது கூட அந்த 2 வார்த்தையை மீண்டும் அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்துகிறார். என் ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அப்போ உங்களுக்கும் 2 தன்மை இருக்கணும். ஒன்று ஆட்டுக்குட்டி, இன்னொன்று. சிலருடைய பிரச்சனை என்னன்னா எப்பவுமே சிங்கம், 24 மணி நேரம் சிங்கம், 365 நாளும் சிங்கம். என்ன ஆவறது கூட இருக்கிறவங்க? சிலர் எப்பவுமே சிங்கங்க, எப்ப பாரு சிங்கம் தான். எத்தனை நாள் தான் அது கூட இருக்கிறது? ஏன் ஆண்டவர் சிங்கம் தான், ஆனா அவர் யாருங்க? சிலருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்பவுமே ஆட்டுக்குட்டி. உன்னை ஊர்ல இருக்கிறவங்களாம் மீச்சிட்டே போவான். அதனால நீங்க சொல்லித்தரேன், எப்பவுமே சிங்கமா இருக்காத, எப்பவுமே ஆட்டுக்குட்டியா இருக்காத. எப்ப சிங்கமா இருக்கணுமா அப்ப சிங்கமாயிரு, எப்ப ஆட்டுக்குட்டியா இருக்கணுமா அப்ப ஆட்டுக்குட்டியாயிரு. ஏன்னா ஆண்டவருக்கு அந்த 2 தன்மையும் இருந்தது. அவர் உங்களுக்கும் அந்த 2 தன்மை இருப்பதாக. நம்ம எல்லாரும் வளர்க்கப்பட்ட விதங்களில் நம்மோடு கூட சேர்க்கப்பட்ட நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய சுபாவத்தன்மைகள், நம்முடைய குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட விதங்களில் பல காரியங்கள் நம்மோடு கூட சேர்க்கப்பட்டது. சின்ன வயசுலேருந்தே வளரும் போது நம்மளை வளர்த்தவங்க, நம்ம சுற்றி இருந்தவங்க, நமக்கு பண்ண நன்மைகள் தீமைகள், நம்மளை பார்த்து பேசின வார்த்தைகள், all this has added to my personality. நான் யாரா இருக்கிறேனோ என்ற என்னுடைய நேச்சருக்கு இவையெல்லாம் சேர்க்கப்பட்டது. நீங்க யார் கூட பழகினீங்க, என்ன வந்தீங்க, இதெல்லாம் தான் உங்களை உருவாக்கி இருக்குங்க. ஆனா என்னைக்கு நீங்க மீண்டும் பிறந்தீங்களோ, ஆனா பிறந்தாலும் அந்த நேச்சர் மாறல.
ஆனா நீங்க ஒன்று செய்யணும். வர வர அந்த வளர்க்கப்பட்ட தேவையில்லாத விதங்களை விட்டு உங்க சுபாவத்தன்மைகளை மாற்றி கர்த்தருக்கு கேட்ட பாத்திரமாக நீங்கள் மாறியே தீர வேண்டும். ஒரு ஆமே நல்லா சொல்லிடுங்க. நீங்கள் மீண்டும் பிறந்தவர்கள் சத்தியத்தில் வளர வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You must learn to walk in the truth. நான் ஊருக்கு ஒத்து போறேன்னா என்னாலும் வாழ முடியாது. அன்புக்காக, பாசத்துக்காக, பாவிக்காக நான் வேணா கொஞ்சம் இறங்கி கொடுக்க முடியும். ஆனா என்னுடைய பரிசுத்தம் என்று வரும்போது, என் கிறிஸ்தவம் என்று வரும்போது, என் சத்தியம் என்று வரும்போது, என் பைபிள் என்று வரும்போது, ஒரு அடியில சொல்ல கொடுக்க சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல வர வர மாறிட்டே இருக்கங்க அப்படின்னு, பக்கத்துல வர வர நான் வளர்ந்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு. சொந்தங்களை இழந்தாலும் பரவாயில்லை, நண்பர்களை இழந்தாலும் பரவாயில்லை, ஃப்ரெண்டை இழந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் செல்வத்தை இழந்தாலும் பரவாயில்லை, என் இயேசுவை இழக்க நான் தயாரா இல்லை. எத்தனை பேர் உயர்வீங்க? நல்லா உயரணும். இந்த பேண்டமிக் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. போங்கயா, கதவு பூட்டிட்டு எங்களால் 4 மாசம் சும்மா இருக்க முடியும்? கடையே இல்லாம சாப்பிட்டோம்ல. இந்த தட்டாததுங்களாம் சாப்பிடலையோ? இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்றாங்க, இந்த பேண்டமிக்கு பின்னாடி உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன உறுதி வரணும். இதையே நாங்க பார்த்துட்டோம்னா இனி வர்ற துன்பங்கள், கஷ்டங்கள், சில பிரச்சனைகளை கண்டலாம் அவ்வளவு சீக்கிரத்தை நிகழ மாட்டோம். இறங்கினா 2 இட்லி அளவு வந்தா கூட அதுலயும் நாங்கள் வாழுவோமே தவிர, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், நாங்க அவ்வளவு சீக்கிரத்தில் அசைஞ்சு உடைஞ்சு போக மாட்டோம். சொல்வீர்களா? Assertively undergoing an evolution that will cause you to advance forward and forward in spite of any obstacle. எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், பக்கத்துல அவ்வளவு சீக்கிரமா நீ உடைஞ்சு போக மாட்டேன்னு. இந்த பக்கம் திரும்பி தைரியமா கொரோனாவே பார்த்துட்டோம்யா, 8 மாசம் கதவை பூட்டி படுத்தோமே, அப்பவே எங்களை கைவிடாத எங்கள் ஆண்டவர் இப்ப மட்டும் எங்களை கைவிட்டுவாரோ? அதனால என் ஆண்டவர் ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல. யார் அவர்? சிங்கம் ஒன்றும் காட்டில் ரொம்ப உயரமான மிருகம் கிடையாது, ரொம்ப குண்டானதும் கிடையாது, யானை விட பெரிதும் கிடையாது, யானைக்கு இருக்கிற காலும் கிடையாது, இது எதுவுமே அதுக்கு கிடையாது. ஆனா அது காட்டில் அது தனித்தன்மை தான். அது வந்தாலே காட்டில் ஒரு தனி அசைவு தான். இந்த முறை நீ எழுந்து வரும்போது சும்மாலாம் வரக்கூடாதுங்க. நொந்து நொடிஞ்சு அழுது வந்த காலம் போய் இந்த முறை நீ எழுந்து வரும்போது ராஜரீக சிங்கத்தினுடைய அபிஷேகம் உங்கள் மேல இருப்பதாக. நெஞ்சில் இப்படி கை வச்சு சொல்லுங்க, நானு திட்டமானதான் இருப்பேன், தைரியமா இருப்பேன், அவ்வளவு சீக்கிரம்லாம் துன்பத்துல நான் உடைய மாட்டேன். அழுதுட்டே சொல்லு ஆமென். சில இந்த நான் உங்களை சொல்லலை, இந்த காட்டில் சில மிருகத்தை, ஜிராஃப்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஜிராஃப் ரொம்ப உயரமாக இருக்கும், கியூட்டாக இருக்கும், முடி அழகாக இருக்கும், கலர் சிகப்பாக இருக்கும், லிப்ஸ்டிக் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரெஸ் வெரி வெரி கியூட், பிரிட்டி பிரிட்டி பிரிட்டி. எவ்வளோதான் பிரிட்டியா இருந்தாலும், எவ்வளோ உயரமா இருந்தாலும், எவ்வளவா ஸ்டைலா இருந்தாலும், உனக்கு அந்த சிங்கத்தன்மை இல்லைனா, எங்கால சிங்கம் அது சும்மா பிரிட்டி கிட்டி எல்லாம் கிடையாது. அது எங்கேயோ ஒரு பொத்துல அப்படி படுத்து கிடக்கும். ஆனா அது அங்கே சும்மா குவைட்டா இருக்கும் போதும் அதுக்கு தெரியும், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதோ வராது பார் கியூட்டா பிரிட்டியா. நல்லா கேட்டுக்கோ, கியூட்டா பிரிட்டியா இருந்தா போதாது, மன தைரியத்தில் நீ இருக்கணும், விசுவாசத்தில் நிலைக்கணும், அபிஷேக கொம்பின் தைலம் இருக்கணும், வாயில வார்த்தை இருக்கணும், இந்த வேதத்தில் தியானம் இருக்கணும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்குமானால் கர்த்தர் அவ எல்லாவற்றிலும் நம்மை விடுவிப்பார். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லலாம், சீக்கிரம் அசைஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு. சில சிங்கம் எப்படின்னா, சிலர் நினைக்கிறாங்க சிங்கம்னா அது சும்மா. நான் பார்த்து எங்கேயும் சிங்கம் அப்படி கத்துறதே கிடையாது.
ரொம்ப சிங்கம் கத்துதுன்னா அது எதுக்கும் உருப்படாதுன்னு அர்த்தம். என்ன அதில் சேர்த்துறாதீங்க. சும்மா ரோரிங் லைன், அது ரோரிங் சும்மா அந்த காட்டிலே அது அப்படிலாம் பண்ணுறது நான் பார்த்ததில்லை. சிங்கம் அது அமைதியாக படுத்து கிடக்கும். ஆனால் அது அமைதியாக இருக்கும்போது யாருக்கும் அது வெளியே இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் அது சும்மா இருக்கும் போதும் 2 வேளை ஒர்க்கிங் ப்ரிப்பேரிங். எதுக்கு? அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அடுத்த டின்னருக்கு, அடுத்த உயரத்துக்கு, அந்த வாழ்க்கையின் அடுத்த பங்குக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அண்ட் ப்ரிப்பேரிங். ஏங்க, நம்ம சிங்கங்களா கழுகுகளா இருந்தா எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் எல்லார் கூடயும் 3 சர்வீஸ்லையும் இன்னொரு வாட்டி எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் எல்லார் கூடயும் எப்போ வேணாலும் துரும்பிலும் இருப்பேன் தூளிலும் இருப்பேன். நீ அங்கெல்லாம் இருக்க முடியாது. நீ சில நேரத்தில் ஓரமாக இருப்போம், சத்தமே கேட்காது. இன்னும் இப்பெல்லாம் அந்த சிஸ்டரை காணவே இல்லை. ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் ஐ எம் ப்ரிப்பேரிங் பிகாஸ் மை டெஸ்டினி இஸ் ஷுவர். இப்போ நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் உயரமாக இல்லாமல் இருக்கலாம், க்யூட்டாக இல்லாமல் இருக்கலாம், சிகப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது மட்டும் வெயிட்டாக இருந்தா அவங்களை விட நீ சாதிக்க முடியும் என்ற விசுவாசம் உள்ளவங்க இருந்தா அசர்ட்டிவா நீங்க அட்வான்ஸ் பண்ணணுங்க. கையை உயர்த்தும் போது உங்களை உற்சாகப்படுத்தி சொல்றேன், இந்த கொரோனாக்கு பின்னாடி நீங்க நிறைய பேர் இந்த சர்ச்சில் எழுந்து முன்னேறி திட மனதோடு நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. Be bold, be strong. I am your God. I will be with you and you will be successful. உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும். உங்க சுபாவங்களை மாற்றிக்கொள்ள நீங்க பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கணும். உங்க சிந்தனையினுடைய ஆழமான திறனுக்கு நீங்க நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும். எல்லாரையும் மாதிரி நீங்க வாழக்கூடாது. நீங்க விசேஷித்தவர்களா இருக்கணும். அடுத்த 12 மாசம் கணக்கு போட்டு நீங்க சொல்ல, அடுத்த 12வது வருஷம், இந்த 12வது மாசம் பிப்ரவரி மாதம் இந்த சர்ச்சுக்கு வரும்போது நான் இப்போது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு என் வாழ்க்கை, என் சுபாவம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை பெரிய ஒரு வித்தியாசத்தை காணும் என்று பர்சனல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தேவைங்க. கொஞ்சம் செல்வத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல கிறிஸ்தவம். உங்க பர்சனாலிட்டி ட்ரைட்ல நீங்க வளரணும். நீங்க பிறருக்கு அன்பு செலுத்தணும், பிறரை கனம் பண்ணணும், அன்புள்ளவர்களா இருக்கணும், வாழ கத்துக்கணும், ஆர்ட் ஆஃப் லைஃப் கத்துக்கணும். ஞானம் உங்களுக்கு வேணும், விவேகம் உங்களுக்கு வேணும், புத்தி உங்களுக்கு வேணும், பக்தியும் வேணும், கொஞ்சம் புத்தியும் வேணும். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? பக்கம் சொல்ல, நான் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். இன்னும் இந்த பக்கம் திரும்பி சொன்ன ஆயத்தப்பட்டுட்டே இருக்கேன். எதுக்காக? அடுத்த வருஷம் இந்த நேரமெல்லாம் நான் பல காரியங்களை சாதிப்பேன், கர்த்தருக்குள்ள வளருவேன். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு வாட்டி இந்த பக்கம் சொன்னா சும்மா சத்தம் போடுற ஆள் கிடையாது. ஸ்ட்ராங். ஐ எம் சொல்லுங்க, நான் ஆட்டுக்குட்டி தான். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் உரசினேன், நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதனையில நான் கடினமா இருப்பேங்க. எல்லாரும் விட்டு போறாங்க அப்படின்னு உடஞ்சி போய் அப்படியே டிப்ரெஷன்ல போய் வானத்தை பார்த்து நான் ஒரு கடலை ஓரமா உட்காந்து குதிச்சிருவேன். நீ ஜிராஃப் கூட கிடையாது. சிங்க இருதயம் கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? அழுதுட்டே சொல்லுங்க, கஷ்டதையிலும் பாடுவான், நஷ்டமதில் கொண்டாடுவான், சக்தி அருள்க நாதனே, பக்தியில் பூர்ணனாக்குகா. அந்த சலிச்சாம நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு சொல்ல மாட்டீங்க. பெயின்ல ஹார்டா இருக்கணும், ட்ரபிள்ல ஹார்டா இருக்கணும், வேதனையில ஹார்டா இருக்கணும். சோர்ந்தே போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. இருக்கிற பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொன்னார், நீங்கள் வாழ்க்கையில் வளரும் பங்கு ஞானத்தில் யூ மஸ்ட் பி ஸ்லோ டு ஸ்பீக் அண்ட் குவிக் டு ஹியர். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வளர வருகிற இந்த சுபாவத்தன்மையில் நிறைய கேட்குற விஷயத்தில் காது கொடுத்து எவன் தானே கேட்டுக்கோ. கேட்கணுமா? நீங்கள் நிறைய விஷயத்த கேட்கணும். பேசுகிறத பேசணும்னு வந்தால் ஒரு 4 அடி பின்னாடி என்னாலே முடியாதது. நம்ம ஆப்போசிட். நம்ம எப்படி தெரியுமா? பேசுவதில் நாங்கள் முந்தி இருக்கிறோம், கேட்கறதில் நாங்கள் ரொம்ப பிந்தி இருக்கிறோம். சிலர்கிட்ட ஃபோனில் பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க 7 சொல்லுவாங்க.
உங்களை அவங்க பேசவே கடைசி வரையும் விட மாட்டாங்க. அப்போவே நேசுநாதர் தெரிஞ்சு தான் சொல்லிட்டாரு, மெல்ல பேசுவதில் ஸ்லோவாகவும் கேட்பதில் வேகமாகவும் இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்க 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 தான் ஞானம் வளரும். விசுவாசம் கேள்வினால தான் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய. அதனால இயேசு சொன்னார், கேட்பதை குறித்து நீங்கள் யாரா இருக்க வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வேலைகளை தள்ளி போடாதீங்க, உங்களுடைய ப்ராஜெக்டை தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கே செய். இன்றே செய், அதை நன்றே செய். நாளொருமே நீ பொழுதொரு வண்ணம். செய்ய வேண்டியதெல்லாம் அழகா செய். இன்றே செய், நன்றே செய், முடியும் வரை செய், செவ்வனே செய். வேற எதாவது இருக்கா சொல்லுங்க தமிழ்ல? அப்படியே செய். செய்யாம தூங்காத. நாளைக்கு பார்த்துக்கலாம். டுமாரோ நெவர் கம்ஸ். டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட். பாவத்திலே பாவம் பாவம் தான், பாவம் பாவம் தான். ஆனால் தள்ளி போடுவது கூட ஒரு பாவம் தான். நான் அதை கூட ஒரு முறை பேசலான் இருக்கேன். நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பாரு, அதுவே ஒரு பாவம் தான். கர்த்தர் தந்த பணியை, கர்த்தர் தந்த அசைன்மெண்ட்டை, கர்த்தர் தந்த உன்னத பணியை நாளைக்கென்று தள்ளி வைக்காத. இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் விசுவாசத்தோடு அனுதினமும் சேர்த்து கொண்டே இரு. அப்படி நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை பலத்ததா இருக்கும். நீங்க இருக்கும் போதல்லங்க விசேஷம். நீங்க நகர்ந்தா அந்த இடம், அந்த வேக்யூமை யாரும் நிரப்ப முடியாத அளவுக்கு நீங்க வாழணுங்க. ஷோ இவர் இல்லைன்னா நம்மளால முடியாது என்று நினைக்கிற அளவுக்கு வாழணுங்க. அப்படி வாழ்வது நல்லதா அல்லது ஐயோ தொலைஞ்சாம் பாடுறா அப்படின்னு சொல்வது நல்லதா? நீங்க வாழணும் நல்ல சுபாவத்தோடு, அன்போடு, பிறரை கனம் பண்ணி, பிறரை வாழ்த்தி, பிறரை நேசித்து, பிடிக்காதவர்களை கூட அரவணைத்து. இனி இதற்கு மேல் ஆமேன் குறையும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் ஊழியம் பண்ணார். இளைய வயசு 33 வயசு. எனக்கு 56 வயசு. அவரை விட 26 வயசு அதிகம், 23 வயசு அதிகம். அவரை விட அதிகமாக நான் ஊழியம் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் சொர்க்கா பழக்கிற நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. 29-30 வருஷம் ஊழியம் முடிச்சிட்டேன். பைடனுக்கு எனக்கு தெரியாது. 29 வருஷம் ஊழியம் பண்ணேன். ட்ரம்புக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. ஆனால் 3 வருஷம் ஊழியம் பண்ண இயேசுவை பட்டி தொட்டி கிராமத்தில் இருக்கிற ஏங்க நீங்க வாழ்ற விதங்க, நீங்க வாழும்போது நீ நகர்ந்தாலும் நகர்ந்த பின்னாடியும் உங்க வாழ்க்கை நினைக்கப்படுற அளவுக்கு நான் வாழுவேன்னு சொல்ற யாரும் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 4 இட்லிக்காக எப்படி வேணா வாழலாம். ஆனா கர்த்தருக்காக வாழ்கின்ற பங்குல நீங்க இடம் காலி பண்ணும் போது ஐயோ இந்த இடத்தை நிரப்பி நீ யாராலும் முடியாது என்று நினைக்கும் அளவிற்கு நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். நான் உங்களை ரொம்ப உயரத்தில் நினைச்சு பேசிட்டு இருக்கேங்க. நீங்க இட்லி சாப்பிட்டு சாவர குரூப்னு நினைச்சு இன்னைக்கு காலையில் நான் வரலங்க. இட்லி 2 இட்லி எப்படி வேணா கிடைக்கும். ஏன் பக்கத்து வீட்டு வழியா போயிட்டு வந்தா கூட கிடைக்கும். பொழைக்கிறது ஒரு பெரிய விஷயமே. அது இந்த காலத்தில் நிறைய கேன்டீன்லாம் இருக்கு. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லா வாழணும்னு சொல்ல வந்தேன். 3 வருஷம் ஊழியம், 2000 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறார். பட்டி தொட்டி கிராமத்தில் யாரை போய் கேட்டாலும் இயேசுநாதரா அப்படின்னு சொல்றாங்க. என்ன வாழ்க்கைங்க அது? என்ன செஞ்சாருங்க? அவர் செஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தா அதே மாதிரி நம்ம ஆயிட முடியும் நான் நம்புறேங்க. ஆமேனே வரமாட்டேங்கிறது. அல்லேலூயா. அவர் ஒரு படகுல ஏறி யாருக்கும் சொல்லாதீங்கடா நான் மறுகரைக்கு போறேன்னு அவர் போயிட்டாருன்னா அது எப்படி நியூஸ் லீக் ஆகி மொத்த பேர் அங்கே வந்துடுவான். ஒரு போஸ்டர் ஒட்டாம, ஒரு விளம்பரம் இல்லாம அவ்வளவு திரள் மக்கள் கூடி வருவார்கள். வனாந்தரத்தில் போய் ஒளிஞ்சலான்னு பார்த்தா அங்க வந்து நிற்பாங்க. எங்கேயுமே அவரால் ஒளிய முடியாம அதிகாலையில போய் ஜெபம் பண்ணாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் எங்கு போனாலும் திரள் கூட்டங்கள். அவரை பார்க்க வழியில மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தார். சிவில் லீடர், தஹசீல்தார் இல்ல கலெக்டர். அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல கலெக்டருக்கு? ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர். அந்த ஊர்ல அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர் மரத்து மேலே ஏறி எட்டி பார்க்கிறார். நானும் இவ்வளவு வருஷம் ஊழியம் பாரு, ஒருத்தன் செவரு மேல கூட ஏறி எட்டி பார்க்க. What a life he lived. ஏன் அவருக்கு அவ்வளோ பிரதிபலிப்பு, ஏன் அவ்வளோ அட்ராக்ஷன்? அப்படி இருந்தோ சொந்தங்களால் அவரை புரிஞ்சிக்கவே ஏங்க அவர் சொல்றாரு, சொந்த ஊர்ல சொந்த ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு தீர்க்கதரிசி வேல்யூ. எங்க ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க. எங்க சொந்தம், எங்க அண்ணன் வேற இருக்காரு. எங்க சொந்தத்தில் ஃபோன் பண்ணி என்கிட்ட மலையாளத்தில் எடா നിന്നെ ഞാൻ സാൽവേഷൻ ടിവിയിൽ കണ്ടടാ. நான் ஒன்று அந்த வச்சா எந்த வச்சா எந்த கண்டு அவ்வளோதான் அவருக்கு.
ஏன்னா அதுக்கு மேல அவருக்கு என்னை பத்தின எந்த வேல்யூமே. ஆனா இங்க பாரு எவ்வளவு உட்காந்து கை தட்டிட்டு இருக்கு. சொந்த ஊர்ல சொந்தத்துக்கு நடுவுல தீர்க்கதரிசிக்கு வேல்யூ இல்லனாலும் நீங்க ஒன்று செய்யணும். நீங்க கனம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் உங்களை அரவணைக்கும் ஒரு பட்டணத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. What a virtue of life. சந்தோஷமா வாழ்ந்தாருங்க, நேசித்து வாழ்ந்தாருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ பார்த்து உன்னை நான் கனம் பண்றேன்னு சொல்லு. பாஸ்டர் கனம் பண்ண சொல்றீங்க, நான் கனம் பண்றேன், ஆனா அது என்ன ஒரு மாதிரி பண்ணுது. இது வருதுல பிரச்சனை. கனம் பண்ணுது ஆனா அது ஒரு மாதிரி பண்ணுது. நான் சொல்றேங்க, தூரமா வச்சு கனம் பண்ணு. உன் வேல்யூ அதுக்கு புரியல, உன்னை அது ஏளனம் பண்ணுது. உன் பட்டணத்துக்கு வந்திருக்காரு, உனக்கு அவருடைய வேல்யூ புரியல. நான் உன்னை ஏளனம் நினைக்க மாட்டேன், ஆனா நான் ஒண்ணு பண்ணுவேன். நீ என்னை மிதிச்சு நடந்தா நான் சிங்கம், அதனால ஒண்ணு பண்ணுவேன். நான் ஆட்டுக்குட்டி சிங்கமா இருந்தாலும் உன்னை தூரமா வச்சு உன்னை கனம் பண்ணிட்டு போயிருவேன். உன் மேல நான் வெறுப்ப வச்சுக்க மாட்டேன், உன்னை நான் பல்ல கடிச்சு வாழ மாட்டேன். நீ பெரியார் சார், நான் மார்க்கெட்டு. ஜனங்களுக்கு நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும். ஜனங்க நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும். உங்க கூட இருக்கிறவர்கள் உங்க கூட இருப்பதனால நீங்க உயரணும். அதுக்குன்னு உங்களை குழி பறிக்க விடக்கூடாது. அப்படிப்பட்ட தூரமாவே வச்சிடணும். ஆனா அவங்களை கனம் பண்ணுங்கள், ஹை ரெஸ்பெக்ட் கொடுங்க, யாரையும் இறக்கி பேசாதீங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை கனம் பண்ணுங்கள், உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். ஆனால் கல்யாணமானவர்களுக்கு நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய அறிவுரை, பெற்றோருக்கு செய்ய வேண்டியது செய்யுங்கள், கனம் பண்ணுங்கள். ஆனால் உன் தாயும் தகப்பனை விட்டு உன் மனைவியோட கூட இசைந்து இருப்பாயாக. இன்னும் கொஞ்சம் ஆழமா போட்டுமா? பிரதர் பிரதர் பிரதர், உங்க அம்மாவே இனி உன் வீட்டுக்கு வரணும்னா உன் பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். எனக்கு தெரியும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னு சொல்றேன், நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் அது உங்களை சார்ந்ததை அடிச்சுக்கோங்க. ஏன்னா உங்க அம்மா அப்பா பிள்ளைங்க அது ஒரு குடும்பம். என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி நீ 2 பேத்தியோ, நீ ஒரு தனி குடும்பம். அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அது ஒரு பிஸ்னஸ் என்டிவர், இது இன்னொரு பிஸ்னஸ் என்டிவர். அவங்க வீட்டிலேருந்து உங்க வீட்டுக்கு வரணும்னா பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். அது காலையில் ஒரு பேக் எடுத்து தொடர்ந்து வீட்டுக்குள்ள டெய்லி நுழைஞ்சிட வேண்டியது. வந்து சுத்தி சுத்தி குடும்பத்தை கெடுத்து கொலைச்சு. கல்யாணம் பண்ண நல்ல ஆம்பளைகளே, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமை செய். ஆனா நீ தாயும் தகப்பனை விட்டு உன் மனைவியோடு கூட இசைந்திருக்க. கல்யாணமே ஆவாத ஒரு அம்மையார் நல்லா தலையாட்டு நல்லா சொல்லி கொடுத்துக்கிறீங்க பாஸ்டர் அப்படின்னு. தாய் தாங்க, தாய் உள்ளந்தாங்க. ஆனா சில தாய்க்குள்ள சில விரியன் பாம்பு இருக்குதுங்க. அவங்கள வெறுக்கவே வெறுக்காதீங்க. அவங்க என்ன செல்வத்தால் உதவி செய்யறவோ செய்யுங்க. பட் யூ ஆர் செப்பரேட் என்டைட்டி. ஞானத்தால் தான் ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது. புறக்கணிக்காம அவங்கள எந்த அளவுக்கு வைக்கணுமோ வைத்து உங்கள் குடும்பத்தை நீங்க கட்டணும். புருஷன் மனைவி என்பது கர்த்தர் தந்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹானர் யுவர் வைஃப், ஹானர் யுவர் ஹஸ்பண்ட், ஹானர் த லீடர்ஷிப் ஆஃப் திஸ் நேஷன். இந்த தேசத்தின் அதிகாரத்தின் மேல் யார் வச்சாலும் அவர்களை கனம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளவோ குனிஞ்சு குனிஞ்சு போட்டும் அவர் ஆயிட்டாருன்னா அது கர்த்தருடைய சித்தமாக இருக்குமோ, அவர்களை கனம் பண்ணி போங்கள், அவர்களை வாழ்த்துங்கள். ஆமீன்லாம் வரமாட்டேங்குது. ஆண்டவர் ஜனங்களை ஹானர் பண்ணார். அவர் இன்னும் நினைக்கப்படுவதற்கு பல காரணங்களில் ஒன்று, he honored people. பிறரை கனம் பண்ண கற்றுக்கொண்டார். ஒரு குஷ்டரோகி இயேசு கண்டார்.
எல்லாரும் விலகி ஓடி நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து ஓடும்போது அவர் கையை நீட்டி தொட்டு, நான் சுத்தமா இருக்கிறேன், நீ சுத்தமாகி என்று சொல்லி ஒரு குஷ்டரோகியை கனம் பண்ணாருங்க. 5 புருஷர்கள் இப்பொழுது முள்ளவனும் புருஷன் அல்ல. நம்மளே பார்த்தா அம்மா இது வருதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அம்மையார் ஒரு கிணத்தண்டை உட்கார வச்சு எவ்வளோ நேரம் பேசி அதுக்கிட்ட போய் தண்ணி கேட்கிறார். ஏன் உனக்கு வேற எங்கேயே தண்ணி, நீ கேட்டிருந்தா வானமே கொட்டி தண்ணி கொடுத்துருக்குமே, அந்த தண்ணி எல்லாம் வேணான்னு அந்த அம்மையார் கொடுக்குற தண்ணி வேணும்னு. He honored a Samaritan woman. ஊர் உலகம் தப்பா பேசுகிற ஒரு பெண்மணியை அவர் கனம் பண்ணினார். ஏங்க இன்னைக்கு அவர் வாழ்ந்திருக்காரு? சொல்ல மாட்டீங்களா? தன் பாதத்தில் வந்து பின்னணியமான கெட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி இயேசுவின் பாதத்தில் வந்து எல்லோரும் தப்பாய் பேசி போது அவளை என்னை ஆராதிக்கிறார் என்று சொல்லி அவளை கனம் பண்ணினாரே. சொல்லிட்டே போகலாமா? பாவிகளை கனம் பண்ணினார், பாவிகளுக்காக தன் உயிரை கொடுத்தார். He honored people. நீங்க ஜனங்களை கனம் பண்ண கத்துக்கணும். எத்தனை பேர் தெரியும், கனம் பண்ண கத்துக்கிட்டாலே நிறைய வெயிட் வரும், நிறைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில வரும். நான் காலையில் ஒரு சர்வீஸில் சொன்னேன், என்னை விட வயசில் கம்மியானவங்களை நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன். இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு அண்ணன் தான், ஆனால் எல்லாம் என்னோட வயசில் கம்மி தான். பார்த்தா தான் நம்ம சின்ன பையன் மாதிரி இருக்கோம், வயசு அதிகம். ஏன்னா நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அப்பயும் சின்ன பையன் தான், இப்பயும் அப்படி ஏமா லிட்டில் பாய். ஆனால் என்னை விட வயசில் கம்மியாக இருப்பாங்க. ரூபன் அண்ணன்னுவேன், பாண்டியன் அண்ணன்னுவேன், புஷ்பராஜ் அண்ணன்னுவேன், போக போக நிக்சன் அண்ணன்ற போது இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் எலியேசர் அண்ணன். ஏங்க கனம் பண்ணா நன்மையின் பல வாசல்கள் திறக்குங்க. ஆமாங்க, பிராக்டிக்கலா நீங்க படிச்சு பாருங்களேன். இப்போ எங்க அண்ணனுங்களாம் அண்ணன் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த அண்ணனுங்களாம் என்ன அப்பான்னு கூப்பிட தொடங்கிட்டாங்க. ஏன் குறையவே இல்லையே, நான் அண்ணன்னு கூப்பிட்டு அவனை அப்பான்னு தூக்கி வச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, என்னை விட வயசுல பெரியவங்க என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. Honor people. It opens a doorway of blessings. ஒரு பட்டணத்துக்குள்ள வருகிறார் இயேசு, வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடிக்கு அவரை தச்சனின் பிள்ளை, இவர் மரியாளின் பிள்ளை, அவன் சிஸ்டரை தெரியாதா, அவங்க அண்ணனை தெரியாதா, அவன் தம்பியை தெரியாதா என்று அவருடைய மதிப்பை இறக்கி பார்த்தார்கள். கர்த்தர் சிலரை மட்டும் தொட்டுவிட்டு போனாரே தவிர அன்றைக்கு அந்த கிராமமே சிருஷ்டிகரின் நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டுமே. அத்தனை நன்மைகளும் கிடைக்காமல் போனதற்கு காரணம் கனவீனம். கனம் பண்ணுங்களேன். ஏன் எல்லாரும் இறக்கி பார்க்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்காத முகமா இருந்தா கூட கனம் பண்ணுங்க. ஆமென். இவ்வளவு நேரம் வந்து ஆமென் இப்ப வர மாட்டேங்குது. You must learn to honor people. ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? ஃபெமிலியாரிட்டி. நான் சொன்ன மாதிரி எங்க மாமா சொன்ன மாதிரி, நான் சால்வேஷன் டிவி கண்டு எந்த ஆச்சா கண்டு, அதுக்கு மேல அவருக்கு என்ன என் மேல வர முடியாதுங்க. இன்னாதான் நான் பிரசங்கம் பண்ணி என்ன வெளிப்பாடை கொண்டு வந்து ஆழத்திலிருந்து புடுங்கி கொடுத்தாங்கடா, கண்டு 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 அவர் அந்த கண்டோட தான் இருப்பார். ஹானர் பீப்புள். எல்லாரையும் கனம் பண்ணும். 3 வார்த்தை இங்கிலீஷ்ல மறக்கவே கூடாது. எல்லாரும் கை அப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கை கீழே போட்டுருங்க அப்படின்னு மேலே போயிடாதீங்க. அந்த அப்புன்னா என் தேவாதி தேவன். நம்ம வாழ்க்கை, நம்ம செல்வம், நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள், நம்ம கல்யாணங்கள், நம்ம வீட்டில் நடக்கிற எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தரை கனம் பண்ணும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுவீர்களாக. ஹானர் ஹிம். எப்படியெல்லாம் ஹானர் பண்ண முடியுமோ ஹானர் பண்ணுங்க. ஆமேன். அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். ஏன் ஓகே, விளக்கி நீங்களே விளக்கிக்கோங்க. ஆமேன். கர்த்தரை நம்ம கனம் பண்ணணும். மலாக்கியில் இப்படி கேட்டார் தெரியுமா? நானே உங்கள் தகப்பன் என்றால் என் கனம் எங்கேன்னு கேட்டார். எனக்கு உரிய கனம் எங்கேன்னு கேட்டார். ஹானர் ஹிம் இன் யுவர் ஃபேமிலி, ஹானர் ஹிம் இன் யுவர் லைஃப், ஹானர் ஹிம் இன் யுவர் ஃபைனான்சஸ். சண்டே சிலதெல்லாம் வீட்டில் இப்போ தூங்கிட்டு இருக்கு. ஹானர். இங்கே இடம் இல்லை, பேண்டமிக் இருக்குன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் எழுந்து ஆன்லைன்லயாவது பார்த்துருக்கலாம்ல. அது கூட பார்க்காம பாயிலே உருண்டு படுத்திருக்கே. என்ன கணம் கொடுத்த உன் ஆண்டவருக்கு? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் ஆயிட்டே. நீ இங்க வர முடியலன்னா கூட பரவாயில்ல, எழுந்து கர்த்தருடைய வீட்டிலேயாவது நீ கையை தட்டி பாடி இருக்கலாமே. என் சர்ச்சில் இருக்கிற சிலரை பத்தி நான் சந்தோஷப்படுறேங்க. சர்ச்சுக்கு வர முடியாத போது பாய போட்டு டிவி முன்னாடி குடும்பம் உட்கார்ந்து கையை தட்டி பாடினார்களே. Where is my honor?
இப்படி சொல்ல போறேன், என் சொந்தங்கள் பெந்தங்கள் எல்லாரும் என்னை வெறுத்தாலும் என் தேவனுக்கு கொடுக்கிற கணத்துக்கு முன்னாடி நான் யாரையும் கணம் பண்ண மாட்டேன். அவருக்கு தான் முதலிடம். இப்படி சொல்ல போறேங்க, எல்லா மனிதரையும் நம்ம கணம் பண்ணணும். இந்த வார்த்தை இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுங்க. I honor all men, but I will glorify no man, because glory belongs only to God and God alone. I repeat one more time, in English is a perfect sentence. I honor all men, but I glorify no man. எல்லா பாஸ்டர்களுக்கு என் மரியாதை குனிஞ்சு கொடுக்குறையா, ஆனா என் தேவனுக்கு முன்னாடி யாருமே பெரியவர்கள், என் தேவன் தான் பெரியவர். அவருக்குரிய கணத்தை நீங்க கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, அப்பு. ரெண்டு அப்புக்கு அப்புறம் ஆப்போசிட் என்னங்க? ஐயோ, இங்கிலீஷ் ஸ்காலர். அப்புக்கு அப்புறம் என்னங்க? டவுன். அப்படின்னா என்ன பாஸ்டர்? இந்த அப்புல ஊழிக்காரன், பாஸ்டர்கள், மூப்பர்கள் எல்லாரும் கணம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, அப்பு. கர்த்தரை கணம் பண்ணும். இந்த வேர்டை மறக்காதீங்க, எழுதிருங்க உங்க டைரியில். அப்பு. அப்புக்கு அப்புறம் என்னங்க? டவுன்னா என்ன தெரியுமா? உங்களை விட தாழ்ந்தவங்க, செல்வத்தில், அந்தஸ்தில், செல்வத்தில், பணத்தில், படிப்பில், பல விதத்தில் உங்களை விட தாழ்ந்தவங்களை கணம் பண்ண கத்துக்க. பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, பட் அது ஒரு மாதிரி பண்ணு, தூரம் நிக்க வச்சு கணம் பண்ணு. சொல்லி கொடுத்தல, அதை மறந்துடாதீங்க. ஆனா நீங்க கணம் பண்ணணும். சின்ன குழந்தை வந்து அச்சீத்தாலே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த குழந்தைய, இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தைய பார்த்தா அந்த மாதிரி தூக்கி மடியில் உட்கார வச்சு 3 வேர்டு சொல்லுவார். சொன்னார் மார்க்கில், he embraced them, he laid his hand upon them and he spoke well of them. அப்படின்னா அந்த அங்கேயே ஒரு டெடிகேஷன் சர்வீஸை நடத்துகிறார். குழந்தைங்களாம் வந்தபோது உடனே சீஷர்லாம் அப்படியே பந்தா பண்ணாங்களா, சொன்னா குழந்தைங்கள ஓடியா அவனுக்கு தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு கட்டி அணைச்சிக்கிட்டாராம். கையை அவங்க மேலே வச்சுட்டு இப்படி யுலோகியா என்ற கிரேக்க வேர்டு, அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்கள பார்த்து நன்றாய் பேசினார். என்ன பேசினார்? நீ வாழலாமா, தலையா இருப்ப, நீ வாழ்க்கையில் பூத்துக்குள்ளுங்கடி, என் செல்லக்கொடி, நீ நல்லா இருப்ப. நம்ம அப்படியே வந்து தொல்லு. அந்த குழந்தை, அது லேசா குழந்தை, அது போய் நீ கிள்றல நீ என்றோ ஒரு நாள் அது முதலமைச்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? நெவர் நோ. உங்களோட தாழ்ந்தவங்களை நீங்க லேசா பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய தவறுகளை, அப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்கிறேன். ஆகையால் இன்னைக்கு சொல்றேங்க, நம்மளை விட இறங்கினவங்க கூட கணம் பண்ணுங்க. பிடிக்கல, நம்ம தூரமான இருந்து கணம் பண்ணிட்டு போ. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தை நாளைக்கு எந்த உயரம் வரும்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தீங்கு செய்யாதீங்க, யாரு கூட போராடுதீங்க, யாரு கூட உரசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓரமா போய் எல்லாரும் கணம் பண்ணி வாழ கத்துக்கோங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? சிலருக்குலாம் டெய்லி ஒரு வம்பு வலிக்காம தூக்கமே வராதுங்க. அந்த மாதிரி ஆள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒன்றும் சண்டே வரலையா? யார் இருக்கா பக்கத்து வீட்லயாவது போய் ஏதாவது ஒரு வம்பு வலிப்போங்க. பாவா அவர் வேலையை முடிச்சு பாவா பேனு வந்திருக்கோம். இது பார்த்தீங்களாங்க, உங்களுக்கு நீங்களாம் ஒரு ஆம்பளையாங்க பார்க்கலீங்களாங்க? அந்த பொம்பளை உடனே இது பாவம் இருக்கிற கலைப்பில் போய் சண்டை வலிக்கணும் பக்கத்து வீட்டில். எல்லாம் சொல்லுங்க, அப்பு. அப்புறம் உங்களை விட தாழ்ந்தவங்களை கணம் பண்ணு. அதுக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாங்கன்னா சிங்கமாக மாறிடு. சிங்க குணமும் இருக்கணும். தூரமாக வந்துடு. ரைட், என் மனசில் நீ நல்லவ, அவ்வளோதான். பட் நீ வந்தால் எனக்கு குறைச்சல் வேற, தூரமாக வந்துடு. அந்த நிலையிலையும் கணம் பண்ணுங்க. இதுக்கு மேலே எப்படி அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. சிலர் அப்படியே பரிதாபமாக என்னென்னமோ சொல்கிறாரு, ஒன்றுமே புரியும். சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள் இப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. இது வாழ்க்கை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ எல்லாம் சொல்லுங்கள், அப்பு. 2 தாள உள்ளவர்கள். இன்னைக்கு சவுலுக்கு ஃபிடில் வாசிக்கிற டேவிட் சின்ன பையனா கிங் 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 வாசிக்கிறான். அவனை ஏளமா நினைக்க கூடாது. என் கண்ணு ஆர்டர் இவன் பக்கமா போயிடுச்சு. அவன் முடி ஸ்டைல பார்த்தேன். என்கிட்ட வந்து நான் ட்ரம் வாசிக்கணும்னா, பாஸ்ட்டுங்க உட்காரவே இடம் பார்த்துல, இங்கெங்கடா ட்ரம் வைக்கிறதுன்னு 3 வாரம் விட மாட்டாங்க. வழியில் வந்து ட்ரம்மு ட்ரம்மு ட்ரம்மு. சரி, இப்படி தடவி பார்த்தா முடியும் காணோம். ஆனாலும் ட்ரம்மை போட்டு வாசிக்க வச்ச ஒரே ஒரு காரணம், இந்த செய்தி எனக்கே
விரோதமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காய் இந்த ஒரு வாரம் மட்டும் ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? நம்மளை விட தாழ்ந்தவர்கள். இன்னைக்கு உனக்கு யுத்தத்தில் உன்னுடைய ஆர்மர் பேரர், உன்னுடைய யுத்த போர்க்களத்தினுடைய பொருட்களை சுமக்கிறவனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு தளபதி ஆயிடுவான். இன்னைக்கு ஃபிடில் வாசித்த தாவீது சவுல் யோசித்து கூட பார்த்துக்க மாட்டான், இந்த சின்ன பையன் நாளைக்கு ராஜாவாய், இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறுவான கனவு கண்டானா? இன்னைக்கு சொல்றேன், சவுலே உனக்கு ஃபிடில் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு, உனக்கு கிண்ணறம் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஏளமா நினைக்காத. கர்த்தருடைய கரம் அவன் மேல வரும்போது உன்னை மிஞ்சின ராஜாவாக மாறிடுவான். உயரத்தில் இருக்கிறவர்களுக்கு என்னுடைய அன்பான எச்சரிப்பு, யாரையுமே ஏளமா நினைக்காத. இன்னைக்கு ஏளனமா நினைக்கிறவங்க நாளைக்கு எந்த உயரத்தில் வருவார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே திருப்பு தான், ஒருவனை தள்ளி ஒருவனை ஏற்படுத்திடுவார். Don't put them down. Hallelujah. இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். அப்படிதானே இயேசு சொன்னாரு. இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை, ஒரு கதை சொன்னதானே புரியும். பக்க சொன்ன எல்லாரையும் கணம் பண்ணுவாங்க. முதல்ல சொல்லுங்க, அப்பு டவுன். ஒரு நாட்டில் ஒரு தம்பதியார், பனி நிறைஞ்ச காலம், பனி பெய்யுது, இப்படி ஜெபம் பண்ணாங்களாம். எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்களா இயேசுவே, எவ்வளோ வருஷமாக கூப்பிட்றோம், கம் டு மை ஹவுஸ் விசிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாங்களாம். அடுத்த நாள் போஸ்ட் பாக்ஸில் பார்த்தா லெட்டர் இருந்துச்சான். இயேசுநாதர் கடிதம் போட்டிருந்தார், நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு. ஒரே சந்தோஷமாக அந்த தம்பதியாருக்கு. கொஞ்சம் காசு இருந்து எடுத்துகிட்டு போய் டீ, ப்ரொவிஷனு, அது உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு. ப்ரொவிஷனு, டீ பேக்ஸு, அது இதெல்லாம் வாங்கிட்டு 3 மணிக்கு கடைக்கு போயிட்டு 3:30 மணிக்கு ஓடி வராங்களாம். வர்ற வழியில் பயங்கர பனி பெய்யுது. இவங்க ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மரத்தின் கீழே ஒரு தம்பதியார் நின்று சார் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அந்த ஐயா அம்மா திரும்பி பார்த்து என்னன்னு கேட்டாங்களாம். குளிர்து, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அந்த ஆள் சொன்னார், நான் இயேசுநாதர் வீட்டுக்கு வர்றார், 4:30 சிவா போடலாம் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்ச, பாவங்க அப்படியே குளிஞ்சு நடுங்கிற அந்த வயசானவங்க நம்ம ஜாக்கெட்டை கழட்டி, ஜாக்கெட் அது கேட்கட்டு, அது இயேசுநாதர் வீட்டுக்கு வர்றாரு. அந்த அம்மா ரொம்ப போராடிச்சேன். சில அம்மா மாருங்க, நல்ல அம்மா மாருங்க, ஜாக்கெட்டை கழட்டி அவர் ஜாக்கெட்டையும் கழட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு, வாங்கின டீ, உருளைக்கிழங்கு அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இயேசுநாதர்கிட்ட சொல்லிடுவோம். இப்படி வழியில் 2 பேர் வந்தாங்க, கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம், அதனால் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணி மட்டும் கொடுக்குறோன்னு கொடுத்துலாம், பரவாயில்ல அவர் சொல்லிக்கலான்னு வீட்டுக்கு ஓடி வந்தாங்களாம். 4:30 மணிக்கு வந்து பார்த்தாங்க. 5 மணி ஆச்சு, 5:30 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, இயேசு வரவே இல்லை. என்னடா வரேன்னு சொன்னார், வரவே இல்லைன்னு பார்த்தா லெட்டர் பாக்ஸினுடைய ஃப்ளாக் மேலே இருந்துச்சான். உள்ளே போய் லெட்டர் பாக்ஸ் பார்த்தா லெட்டர் இருந்துச்சான். இயேசுநாதர் எழுதியிருந்தாரான், 4:30 மணிக்கே நான் உங்களை சந்திச்சிட்டேன். எத்தனை பேருக்கு தெரியும், நம்மை விட தாழ்ந்தவர்களை நான் தர்மத்தை பேச வரல, ஆனா நீங்கள் கனம் பண்ண கத்துக்கணும். we must honor them. ஓகே, முடிச்சலாம். 3வது வார்த்தை, இது மறக்கவே கூடாது. 1 அப்பு, டவுனு, 3 இப்படி கையை சொல்லுங்க, ரவுண்ட், ஆல் அரவுண்ட் அஸ். மேலே இருக்கிறவரை கனம் பண்ணணும், நம்ம விட கீழே இருக்கிறவங்களான பண்ணணும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கனம் பண்ண கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை இன்னொரு பரிமாணம் உயரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சபை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், சங்கம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். நம்ம இந்த இடத்த காலி பண்ணும்போது நான் சொல்லணும், இந்த பூமியை விட்டு போகும்போது நிறைய பேர் சொல்லணும், ஐயோ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க பிரதராக அவர், ஐயோ அப்படின்னு. அப்படி சொல்கிறது நல்லா இருக்குமா? ஷோ என்ற தெய்வமே தொலைஞ்சாண்டா அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குமா? நம்ம வாழ்ந்து தான் காட்ட வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊருக்கே வந்தார், நன்மைகளை தர வந்தார். அந்த நன்மைகள் தடைப்படுவதற்கு காரணம், அந்த அற்புதங்கள் தடைப்படுவதற்கு காரணம், அந்த வாசல்கள் திறக்காமல் போனதற்கு காரணம் ஒன்றுதான், கனவீனப்படுத்தினார்கள். வாழ்க்கையில் தேவன் தொடங்கி கடைசி எல்லையில் தாழ இருக்கிற மனிதர் வரைக்கும் யாரையும் கனவீனப்படுத்தாதிருங்கள். சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுங்கள். பிடிக்கலன்னா மார்க்கெட் ஆண்ட நில்லுங்க, பெரியார் சில தூரத்தில் நிற்க வச்சு கனம் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க. பட் ஹானர் பீப்புள் இன் யுவர் ஹார்ட். தேவனையும் மனிதர்களையும் கனம் பண்ணுகிற பங்கில் நீங்கள் வளர்ந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயரம் போயிடுவீங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கனம் பண்ணால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு?
இப்போ எங்கள் அண்ணன்களெல்லாம் கனம் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அண்ணன் அண்ணன் சொல்லி வச்சுருக்கேன். இப்போ திடீர்னு எங்கள் அண்ணனை கூப்பிட்டு எதாவது கேட்டால் கொடுக்காம போயிருப்பாங்க. கேட்க மாட்டேன்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் கேட்டாலும் உயிரை கொடுத்து செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கனத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குங்க. நம்ம நல்ல உள்ளம் உள்ளவர்களாய் பிறரை கனம் பண்ணி வாழ்வோம். இயேசுநாதரை கனம் பண்ணியிருந்தா நான் நினைக்கிறேன் அந்த கிராமத்து மக்கள், ஐயோ இயேசு வந்துருக்காருக்கா, எவ்வளோ அற்புதங்கள் அந்த பட்டணத்தெல்லாம் கேள்விப்பட்டோமே, இங்கேயும் நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு அந்த பட்டணமே எழுப்புதலை கண்டிருக்கும். I want to close. நான் இப்படி முடிக்க விரும்புகிறேன். நம்ம தேவன் சர்வ வியாபி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும் இருக்கிறார், எங்கும் வியாபரிக்கிறார். இப்போ ஒரே நிமிஷத்தில் இங்கே இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார். அவர் எங்கே இருந்தாலும் உனக்கு என்ன பிரயோஜனம், உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்கும் இருக்கிறவர் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ அவர் உங்ககிட்ட இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ துதிக்கிறோன்னா அவர் என்ன பண்ணுகிறோம்? வாயினால் கனம் பண்ணுகிறோம். நீங்கள் ஆராதனையில் அவர் கனம் பண்ணும்போது சர்வ வியாபியாக இருக்கிறவர். அது இன்னும் சில புரியாமல் இருப்பீங்க பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னு வைங்களேன், நான் எங்கள் பிரதர்லாம் வந்து எங்களை ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சிட்டிங்க, நாங்கள் அந்த ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லாயிருக்கோம், நீங்கள் அப்படியே வெளியே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நான் வந்தும் உங்களுக்கு என் கூட எந்த ஐக்கியமும் இல்லைங்க. ஆனால் என்னைக்கு நீங்கள் என் கதவை தட்டி வாங்கய்யா எங்கள் டேபிளில் வந்து உட்காருங்க, நான் வந்து உட்கார்ந்தாதாங்க அதுக்கு வேல்யூ. எங்கும் இருப்பதனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எங்கும் இருக்கிறவர் உன் நடுவில் வருவாரா? இன்னைக்கு என் தேவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றவங்க யாரையும் மறந்து இதுவரையும் தட்டாத ஒரு கையை தட்டி வாயை புகழ்ந்து இஸ்ரவேலின் துதிகள் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். Honor God, honor people, honor men, honor people below you, honor everybody. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand? எழுந்து நிப்போமா? Thank you. பட் நான் துவக்கத்தில் சொன்னதை மறக்கக்கூடாது. God does not waste any piece of our life. Every single piece, every single problem, whatever you gone through, எல்லா பீஸையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் நம்ம தேவனை கனம் பண்ணியே வாழ வேண்டும். ஹானர் என்ற பங்குல நான் நெக்ஸ்ட் வீக் உங்க கூட ஆழமா உங்க கூட பேச போறேன். திரண்டு வாரீர். கர்த்தர் பெரியவர், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. தரை நம்பி நன்மை செய்வோ, நல்லதோர் மேய்ச்சலை கண்டடையோ. அவரில் நாம் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பங்கள் நிறைவேற்றுவார். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றும். நீங்க ஒருத்தர் கனம் பண்ணா நீங்க அவருக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? நான் ஜெபராஜ் பாஸை கனம் பண்றேன், எனக்கு அவர் ட்ரெஸ் பிடிக்கலனா கூட சும்மா சொல்றேன், என்ன இது கருப்பாலாம் போட்டு அப்படின்னு மனசுல என்னுடைய இயற்கையான இயல்பு சொன்னா கூட அவர் மேல இருக்கிற கனத்தினால அதை தாண்டி நான் அவரை நேசிப்பேன். ஏன் தெரியுமா? பிறர் மேல தீங்கு செய்யறாங்க, கனம் இல்லை. ஆனா நான் அவரை கனம் பண்றேன், அவர் என்ன கனம் பண்றார். இப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன பாஸ்டர் இதை பத்தி சொல்ற, நானே உங்களுக்கு ஒரு 5 சஃபாரி வாங்கி கொடுக்குறேனே. அவர் மனசு அப்படி மாறிடும். ஏன்னா நான் அவர் என்ன பண்றேன். சிலருக்கு கனமும் புரியாது, ஒன்னும் புரியாது. இதுதான் கனம். You must honor people. என் கூட இருக்கிற எல்லாரையும் நான் கனம் பண்றேன். எங்க அண்ணனை நான் கனம் பண்றேன். சின்ன வயசுல ஒன்னா ஒடிச்சு பிடிச்சி விளையாடினா கூட இப்போ கூட அவர் அங்கன்னு தான், நான் ஒரு 5 அடி தள்ளி தானே நிற்கிறேன், கிட்ட போய் உரசிக்கிறேன்னா அண்ணன் என்ற ஒரு கனம் இருக்கு. பிடிக்காதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கும், அப்போ கூட கனம் பண்றேன். You must honor people. சிலர் சிரிக்கிறதே கிடையாதுங்க சர்ச்சில் கூட. இவ்வளோ பிரசங்கம் பண்ணி கூட வீட்டுக்கு போனால் தான் தெரியும் மிச்சம் என்ன கதை நடக்குது. ஹானர் பீப்புள். பாஸ்டர் உங்களை ஹானர் பண்ணுறேன். பாண்டியன் என்ன, ஏய் மனோவா, சகாயம் ஐயா, லூர் தயா முட்டிக்கால் போடுறார் ஆர்டினேஷனுக்கு. உங்களை ஹானர் பண்ணுறேன், உங்களை ஹானர் பண்ணுறேன் தம்பி. ஹானர் யூப்பா. பெரிய ஆள் ஆகும்போது என்னை பார்த்துக்கோ. சர்ச்சில் வயசாகும்போது 85 வயசு தோல் மேலே சுமந்து வரணும். ஓகேவா? அவன் ஓகேன்ட்டான், பார்த்து வச்சுக்கோ அவனை. ஹானர் எவ்ரிபடி. அவரை கனம் பண்ணுங்க. நம்மை காட்டிலும் தாழ உள்ளவர்களை கனம் பண்ணுங்க.
சுற்றி இருக்கிற எல்லாரையும் கனம் பண்ணுங்க. கனம் பண்ண கனம் பண்ண கனம் பண்ண கர்த்தர் வாசல்களை திறந்து அற்புதங்களால் வழி நடத்துவாரு. சின்ன குழந்தை பார்த்தா கூட கனம் பண்ணுங்க. அதனால தானோ நம்ம சர்ச்சில் இவ்வளோ குழந்தை பிரதிஷ்டை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களை கூட நம்ம லேசாக நினைக்கிறது இல்லை. வாழ வச்சு பேசுகிற வார்த்தைகள் தானே சொல்லுகிறோம். லேர்ன் டு ஹானர் பீப்புள், ஹானர் எவ்ரிபடி. ஒரு 5 பேரையாவது பார்த்து அந்த பிரைஸ் லார்டு இந்த முறை டூப்ளிகேட்டாகவே இருக்கக்கூடாது. நிஜமாக சொல்லுங்க பிரைஸ் லார்டு. ஓ சபையே என்ன ஒரு அன்பில் இன்னைக்கு இறங்கிட்டு இருக்கு. வண்டர்ஃபுல், ஐ லைக் இட். கொஞ்சம் பின்னாடி திரும்பி போய் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மூஞ்சி நல்லா பார்த்துட்டீங்களா? இப்படி பண்ணிட்டீங்களா? இனி நீங்க தீங்கே செய்ய மாட்டீங்க. நீங்க நல்ல விசுவாசிகள். கரங்களை தலை மேல தட்டி ஆமேன்னு சொல்லும்போது பார்த்துக்கணும். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, நீர் அந்த உம்முடைய பட்டணத்துக்கு சென்றபோது உம்மை கனவீனப்படுத்தினால் அவர்கள் நன்மைகள் இழந்து போனார்கள். உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இதோ இந்த காலை வேளை நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் உம்மை கனப்படுத்த, ஆண்டவர் எங்களுக்கு மேலாக இருக்கிறதான உம்மை நாங்கள் எல்லாருக்கும் மேலாக, எங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மையே நாங்கள் எங்கள் மகிமைகளை செலுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதே நேரத்தில் எங்களுக்கு கீழாக உள்ள, எங்களை சுற்றி உள்ள எல்லாருக்கும் நாங்கள் கனத்தை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு விசேஷித்த நன்மையை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாவதாக, உடைய வழிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணும்போது அதற்குரியதான மகிமைகளுடைய பிள்ளைகளுக்கான உதவி செய்வீராக. உம்மை கனம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நாட்களுடைய குடும்பத்தில், வாழ்க்கையில், வேலையில் ஆண்டவரே உம்மை கனப்படுத்தல் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகள் கடந்து வருவதாகப்பா. இந்த சத்தத்தை கேட்ட அத்தனை குடும்பங்களையும் என் தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உடைய வார்த்தைகளை கொண்டு வந்து நம்முடைய தாசரை பலப்படுத்துவீராக. இன்னும் உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. இன்னும் அதிகமாக வார்த்தைகளினால் உடைய பலத்தினால் உடைய சரீரத்தை நிரப்பி அநேக லட்சியங்களுக்கு கர்த்தர் பலனுள்ளதாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்ததான் அத்தனை குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா குறைவுகள், தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாற்றப்படுவதாக. ஏதோ வார்த்தைகளினால அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காயப்பட்டிருந்தா இயேசுவின் நாமத்தில் அந்த விஷயத்திலிருந்து இன்றைக்கு வெளியே கொண்டு வருவீராக. இன்றைக்கு விடுதலை உண்டு பண்ணுவீராக. மன ரீதியாக, சரீர ரீதியாக வாழ்க்கையில காணப்படுகிற அந்தகார வல்லமையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தின் வல்லமை, உம்முடைய ஆண்டவர் நிழலிடுதல் அன்றைக்கு ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம், கோழி தன் குஞ்சுகளுக்கு மேல் ஆண்டவர் அப்பா அசைவாடி நிற்பது போல ஆவியானுடைய அசைவாடுதல் எல்லா குடும்பங்கள் மேல் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் தொடர்ந்து இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.